ஹாய்மா. 80வது எபிசோட்ல ஆஸ்மா செஞ்சு இறந்துட்டாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த வேற அழுது குடிச்சிட்டு இருக்கு. வேர்த்து குடிச்சிட்டு இருக்கு. ஆமா, இந்த ரசங்கன அதே ஒரே இதுல கொண்டு சேஞ்சிங் சக்ரா நேச்சரை சொதப்பிக்கிட்டே இருக்கேன். ஆனா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்னுடைய ரசிங்கான சொதப்பிக்கிட்டே இருக்கேன். நீங்க இந்த ட்ரைனிங்ல இருக்காங்க. ஆமா, யோசிச்சிட்டு இருக்கேன் என்னடா அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்னால முடியாது. இப்படி மனசு விட்டேன். நான் ஒரே ஒரு விஷயத்தை உறுதியா நம்புறேன். நாலாவது ஹோகாகேவை மிஞ்ச ஒன்ன தவிர நிச்சயமா அப்படின்னு வேற உச்சி பேட்டி விட்டேன் வேற. ககாஷி சென்சை நம்ம எப்படி கைவிடுறது? உயர்வா நினைக்கும்போது என்னால எதையும் சாதிக்க முடியல. ஒரே அவமானமா இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்? ட்ரைனிங் கொஞ்ச நேரம் நிறுத்தலாமா? எனக்கு என்னமோ முயற்சியை கைவிடுற மாதிரி தெரியல. மறுபடியும் கடைசி ஒரு ட்ரை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது பவர் மாதிரி வருது. மழையா? மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது அவனுக்கு. மழையிலையும் எந்திரிச்சிட்டேன். சாட்சி நினைச்சு மழையிலையும் அரஸ்டாவ ஆரம்பிச்சிட்டான்ப்பா. சாகுரா அப்படி இந்த இவனு சாகி 2 பேரும் அப்படியே வச்ச கண்ணு வாங்க பாத்துட்டு இருக்கா. ஆமா, என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கா. ஆனா ஒரே கையில பண்ணணும்ங்க. அது ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டா அது வேற. ஐயோ, நைட்டு சேர வந்துருச்சு. போச்சுடா. அது வேற. ஐயோ, அவர் ரொம்ப கூட்டினோன்னு இதாயிருது. அவனோட க்ளோனே மாறிடுச்சு. என்னடா பொறுமை இது? மறுபடியும் அப்புறம் அது ஒண்ணு. ஐயோ ஐயோ போச்சு. இது பண்ணி விடுறேன். அவன் மாறலங்க, அவனோட க்ளோன் மாறிடுச்சுங்க. ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. வைத்த வாழ்க்கையில் இப்பத்தே முடியாது இருக்கேன். ஒரு சாதாரண ரசிங்கான உருவாக்குறதுக்கே நான் எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்குன்னு தெரியுமா சென்சை? அதோடைய சக்ரா நேச்சரை மாத்தணுங்கிறது கண்டிப்பா நடக்காத காரியம். இல்ல, ரொம்ப கஷ்டம். பேசவே மாட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச ஆனா எப்பவுமே அப்படி பேச மாட்டேன்ல. சென்சையும் கேப்டன் எமட்டவும் அவங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிராமத்துல இருக்கிறவங்க அக்காட்சிக்கு தடுத்துறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வேலைக்கு வர மாதிரி தெரியல சகுரா. நருட்டோ மாதிரி ஒரு உதவாக்கார கிட்ட கோபப்படுறா. சத்யா ஒரே போடா போட்டாலே மாட்டேன். மாட்டேங்கிறா பாருங்க. அவனை மட்டும் இதுல இருக்கு. நல்ல பேத்துக்கிட்டா நீ அதுக்கும் புக் எடுத்து படிக்கணும்னா. மனிதர்களுடைய உணர்ச்சிகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம நினைக்கிறதும் பேசுறதும் எதிர் துருவங்களா இருக்கும். சாய், அப்படின்னா நீ நருட்டோ மேல நீ எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது சாகுரா. எந்த ஒரு தருணத்திலையும் நீ அவனை கைவிடணும்னு நினைச்சதே கிடையாது. ஒரு நிமிஷம் பேசி என்ன ஏமாத்திருக்க? அவ முதல்ல சொல்லுவாள்ல, பண்ண முடியாது. அந்த மண்ணூர்தியை சாப்பிட்டுட்டு அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனோட ட்ரைனிங்க்கு பலன் கிடைக்காம போயிடுமா? எனக்கு தெரியல. எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இதை மட்டும் என்னால பண்ண முடியாது. முயற்சியை கைவிட முடியுமா என்ன? அது சொல்றது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்களேன். ஒரே நேரத்துல லெஃப்ட்லயும் ரைட்லயும் உங்களால பார்க்க முடியுமா? அவன் சொல்றதும் சரிதான். இது கண்டிப்பா மழை வேற வந்துகிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் மழை
அதே அதே மழை பெஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு கண்டிப்பா ஒரு வழி இருக்கு. ஷேடோ க்ளோன் ஜூட்ஸ் ஏதோ ஐடியா சொல்ல போறேன். நான் இப்போ ரைட்ல பாத்துட்டு இருக்கேன். இதுதானே உன்னோட பிரச்சனை. ஷேடோ க்ளோனை உருவாக்கி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்குள்ள என்ன புரிஞ்சிருச்சு உனக்கு? உடனே அதை முடிக்கிறதுல 3 நாளைக்கு வெளியே போக கூடாது. அவங்களுடைய பவர் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்கள ஒரு தெரியாம சதச்சர்பன் தெரியுமா? அந்த ஹீத்தன்ஸ் வே ஆஃப் ஜஸ்டிஸ் நான் என்னன்னு காட்டணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்க. லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க ஹீத்தன்ஸ் கிடையாது. முன்னோர்கள் சொல்றத கேட்டு நடக்கிறவங்க, வில் ஆஃப் ஃபயரை ஃபாலோ பண்றவங்க. சொல்ல போனா உன்னோட போராட்டத்துக்கு ஒரு காரணம் இருக்குன்னா அவங்க போராட்டத்துக்கும் நியாயமான காரணம் இருக்கு. தைரியம் இருந்தா இன்சல்ட் பண்ணி பேசுவேன். இல்ல எந்த விதத்திலையும் உன்னோட காரணங்களை நான் குறைச்சி இட போடல. ஹிடான், ஏன் சொல்றேன்னா நம்ம 2 பேரும் ஒரே பறவைகளோட இறகுகள் மாதிரி. ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். மதம், வாழ்க்கை தத்துவம், இயற்கை வளங்கள், நிலம், பழிவாங்கும் உணர்ச்சி, காதல், எது வேணாலும் இருக்கலாம். இதுல உன்னோட நோக்கம் எதுவா இருந்தாலும் போர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதும். ஏன் எதுக்குன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. போர்ல உணர்ச்சிகளுக்கு இடம் இல்ல. ஏன்னா மனித குலத்துக்கு ரொம்ப பிடிச்சது மோதல் தான். லெக்சர்லாம் கேட்க யாரும் இங்க வரல. வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இங்க செயல்படுவேன். என்னுடைய குறிக்கோளை நான் அடைஞ்சே தீருவேன். இந்த ஆர்கனைசேஷனுக்காக என்னுடைய குறிக்கோளை மறந்துடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த அகாட்ஸ்கில இதுல எப்படி சேர்ந்து போல பவர் ஏற்றிக்கிறாங்களா? நீங்க என்ன பவர் கொடுத்தா அதுல இருக்குது. நினைச்சதை சாதிச்சதுக்கு அப்புறம் உன்னோட சொந்த விருப்பங்கள் நிறைவேற்றப்படணும் மறந்துடாத. இந்த பெரிய மனுஷன் பேச்செல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா காசு பணம் சம்பாதிக்கிறதை விட அகாட்ஸ்கிக்கு வேற ஏதாவது குறிக்கோள் இருக்கா என்ன? காசுக்காக எந்த ஒரு வேலையோ என்னால செய்ய முடியாது. நீ சொல்றதும் சரிதான். காசு பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட நோக்கமா இருந்தாலும் அகாட்ஸ்கி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு உனக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம நினைச்சதை அடையிறதுக்கு என்ன பண்ண போறாங்க? அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. உலகத்தை ஆள்றது. நானே உங்க கூட்டத்துல சேர்ந்திருக்கேன். இது வரைக்கும் உங்க குறிக்கோள் என்னன்னு யாருமே சொன்னது இல்லையே. எல்லாத்தையுமே ரகசியமா தான் செய்றீங்க. ஒரு வகையில எங்க தப்புதான். நம்மளோட உண்மையான குறிக்கோள் என்னன்றதை நானே சொல்றேன். நம்ம அகாட்ஸ்கி ஆர்கனைசேஷனோட உண்மையான குறிக்கோள் அடைய நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. 3 ஸ்டேஜஸ் என்னங்கிறத நல்லா கேட்டுக்கோ. ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம பணத்தை வச்சு உலகமே இதுவரைக்கும் எதிர்க்காத ஒரு பலமான உருவாக்கணும். கமான், சுத்தி இருக்கிற கிராமத்துலயும் எல்லா ஷினோபியும் இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. மிஷனை முடிச்சா அதுக்கு ஒரு பேமெண்ட்டும் கிடைக்கும். அடுத்து என்ன? ஹோஸ்ட் நேஷனோட சப்போர்ட்டே இல்லாத ஒரு சின்ன கிராமத்தை அடைஞ்சு அதுக்கு அரசராக போறீங்களா என்ன? அதுக்காக நாம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். முட்டாள்தனமா இருக்கு. என்ன சொன்ன? ஹோஸ்ட் நேஷன் சப்போர்ட் இருக்கிற ஒரு கிராமமா? தலைகீழ புரிஞ்சு வச்சிருக்க. என்ன? எல்லாத்தையும் உனக்கு விவரமா புரிய வைக்கிறேன். சொல்ல போறேன். ஒரு நேஷன்ல சக்தி வாய்ந்த நிஞ்சா நேஷன் இருந்தா அவங்களோட ப்ராஃபிட் ஸ்ட்ரக்சர்ல ஷினோபி பிசினஸ் ரொம்பவே முக்கியமானது. இந்த மாதிரி வில்லேஜஸ் அவங்களோட ஹோஸ்ட் நேஷன்ஸ்குள்ளேயும் பார்டருக்கு வெளியே நடக்கிற பிரச்சனைகளை வச்சு சம்பாதிப்பாங்க. அந்த நேஷனோட பொருளாதாரத்துக்கு இந்த மாதிரி வில்லேஜஸ் தான் முக்கியம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா குறிப்பிட்ட நேஷன்ல பணப்புழக்கம் இருக்கணும்னா போர் நடக்கிறது அவசியம். பிரச்சனை என்னன்னா இந்த காலகட்டத்துல சின்ன சின்ன மோதல்கள் தான் நடந்திருக்கு. கடந்த காலத்துல நடந்த மாதிரி பெரிய போர்கள் எதுவுமே நடக்கல. பணத்தை சேமிக்க படை வீரர்களோட எண்ணிக்கையை குறைச்சதுனால நிறைய ஷினோபிஸோட வேலை போயிடுச்சு. சண்டை போடுறதுக்காக தான் ஷினோபிஸ் அவங்க மண்ணை காப்பாத்துறதுக்காக உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. இதுதான் அவங்க சம்பாத்தியம். இந்த நேஷன்ஸ்குள்ள இருக்கிற நிஞ்சா வில்லேஜஸ் நம்பிக்கைக்குரியவங்க. மற்ற இடங்கள்ல இருந்து நிறைய மிஷன்ஸ் வரதுனால இவங்களுக்கு வருமானத்துக்கும் பஞ்சம் இல்லை. ஆனா சின்ன சின்ன நேஷன்ஸோட நிலைமை அப்படி இல்லை. ஒரு நிஞ்சா வில்லேஜ பராமரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவாகும். எல்லாமே ரொம்ப பிளானிங்கா இருக்காங்க. படை வீரர்களோட எண்ணிக்கையை குறைச்சாலும் திடீர் பிரச்சனை வரும்போது சொந்த மண்ணையை காப்பாற்ற முடியாம போயிடும். அகாட்ஸ்கியோட குறிக்கோளே அதுதான். நம்ம எந்த ஒரு நேஷனையும் சார்ந்து இருக்க மாட்டோம். தேவையான
வகையான ஷினோபிகளை மட்டும்தான். எப்படி பிளான் இப்படிலாம் பிளானிங் பயங்கரமாக இருக்குது. பணம் தான் தேவையில்லை. பாக்கிதான் பணத்தை சம்பாதிப்போம். சின்ன சின்ன நேஷன்ஸ், நிஞ்சா வில்லேஜர்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். ஆரம்ப காலகட்டத்துல சின்ன சின்ன லாபத்துக்காக என்ன பிரச்சனையா அதே இருந்தாலும் அப்படியே அதுக்கப்புறம் போர் ஆரம்பிக்கணும்னா நம்ம கிட்ட தான் வரணும். நாம அபகரிச்சு வச்சிருக்கிற டெய்ல்டு பீஸ்டை யூஸ் பண்ணி உலகத்தை ஒரு போர்க்களமா எவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி எங்க போர் நடந்தாலும் அங்க நாம இருப்போம். என்ன ஒரு பிளான். நம்ம நினைச்ச மாதிரி நடந்தா வைக்ரேட் நேஷன்ஸ் நிஞ்சா வில்லேஜஸும் ஊரை கலைஞ்சு போயிடுவாங்க. அப்ப எல்லாருமே அக்காட்ஸ்கி இவங்களை பிடிச்சிட்டே இது பண்ணணுன்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. நீங்கள் நினச்சா எதையும் செய்கிற மாதிரி. நினைச்ச மாதிரி எல்லாம் நம்ம திட்டப்படி கண்டிப்பா நடக்கும். அடுத்தது 3வது ஸ்டேஜ். இதுதான் நம்மளோட கடைசி ஸ்டேஜ். முடிஞ்சா நாம இது சொன்னல கடைசி வந்து இவங்க தான் அந்த டாப் ஆஃப் இது போகணும். மொத்தமா உலகத்தையே ஆளணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், எல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா, இந்த 9 பேரும் இந்த இந்த வந்துட்டாங்க இவளைய எல்லாம் லேடிஸ் முன்னாடியே இப்போ மயக்கத்துக்கு வந்துட்டா பாவம். சரி என்ன சொல்றீங்க? ஆனா மேம் இந்த போச்சுடா. கிட்ட எப்படி சொல்றது? சரி சுதாடை பாட்டியே ரொம்ப இதாகிட்டா. உக்காக்கியோட பையன் இல்ல. ஆசுமாவோட இறுதி சடங்கை பத்தி மக்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. நான் குருநாய் கிட்ட பேசுறேன். இல்ல நானே போறேன். மாதிரி இருக்கா அவன் பக்குவமாக வச்சுருவேன். உங்ககிட்ட சொல்றேன். இது சொன்னான்ல காதுக்குள்ள சொன்னேன். ஆமா, அதே அதே நைட்டாக தகவல் வந்துருச்சா? இல்ல இன்னும் இல்ல. அவன் இங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆல் ரைட் யா இதை எப்படி ஏதோ பண்றாங்க. கண்டுபிடிச்சிட்டேன். அதே ஒவ்வொருத்தனும் அந்த சாடா கொண்டு ஒவ்வொரு வேற மாதிரி டிசைனில் திருப்பி. ஆமா, பிரமாதமா பண்ணிட்டேன். இத அழுதுகிட்டு இருந்தியா? ரசிங்கனை உருவாக்குறதுக்கு 2 பேர் கஷ்டப்படுறீங்க. சக்கர மிஷனை கண்ட்ரோல் பண்ணும்போது இன்னொரு சேஞ்ச் இன்ஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும்போது. இது நல்ல ஐடியா தான். ஆமா, வின் சேஞ்ச் அண்ட் சக்கர நேச்சரை கையாளுறதுக்கு எனக்கு எல்லாத்தையும் சாடா தேவைப்படுவாங்கன்னு நான் அப்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நானே லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரே நேரத்துல பார்க்க முடியாம போறப்ப இன்னும் சில க்ளோன்ஸை உருவாக்கணும். அவ்வளவுதான். அவங்க எனக்காக லெஃப்ட்லயும் ரைட்லயும் பாப்பாங்க. எல்லா பொறுப்பையும் நாங்க எங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிட்டாலே போதும். அப்படின்னா நான் உருவாக்குன ஷேடோ க்ளோனால உனக்கு இந்த ஐடியாவே வந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு மெத்தட உருவாக்குறதுக்கு நருட்டோ கிட்ட மட்டும்தான் சக்கர ஆமாம் வேற ஆமா, ஆளுக்கு இவ்வளவு பவர் தெரியாதுல்ல. வேணும்ல. இருக்கு. என்னாலேயே இதெல்லாம் முடியாது. ஃபோர்த் ஹோக்காகே கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாரு. அந்த டெக்னிக்கை சொல்லி கொடுத்தவொன்னே பிடிச்சிக்கிட்டான்ல. நிஞ்சா கிட்ட நான் இதுதான் எதிர்பார்த்தேன் நருட்டோ. நீ இந்தா. சாதாரணமானவன் கிடையாது. ரெடி பண்ணிட்டானுங்க. அதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஐயோ, தயவு செஞ்சு எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க சொன்னதை கேட்டு நான் ஜோக்ஸுவே போச்சு. இல்ல என் பக்கத்துல வராதீங்க. எனக்கு வார்த்தைகள் எதுவும் கிடைக்கல. ஏமா அவனுக்கு பிடிக்காதுங்க அவரு பேசினாலே. நல்ல பெருமையை தானே சொல்றேன். பெருமையா சொன்னாலும் அவனை வந்து அவனை பேச பிடிக்காது. சாய் அன்னைக்கு போய் கையை போட போனதுக்கே பிடிச்சிருந்துட்டான்ல. ஒரே அடி அடிச்சு விரட்டி விட்டானு. அடப்பா சரி தகவல் வந்துருச்சு இவ்வளோ. ககாஷி நான் தகவல் வந்துருச்சுல. உடனே கிராமத்துக்கு போய் ஆகணும். ஆனா ஏன்? என்னாச்சு? ஸோ போச்சு. தகவல் கக்காசியோட க்ளோஸ் ஃப்ரெண்டுல நருட்டுக்கு தெரிஞ்சு கதற போறேன். ஆமாம் போச்சு போச்சு. கண்ணு வெளியே வருது. என்ன சொல்றதுக்கு இல்லை. இந்த சிக்னலே காமிச்சு கொடுத்துருதுப்பா. ஆமாம் கண்ணுலாம் வெளியே வந்துருச்சு நைட்டு. சரி போச்சு, முடிச்சிட்டாங்க. பெரிய இதாகி போச்சு. இந்த 81வது எபிசோடு வந்து எப்படி போச்சு அப்படின்னா, நருட்டோ வந்து எப்போவுமே வந்து அவன் மனசே விட மாட்டான். எந்த ஒரு விஷயத்தையும் நான் என்னால் முடியும்னு சொல்கிறவன் இந்த ஒரு விஷயத்தில் வந்து
ரசங்கனை வச்சு அதை அதோடைய பரிமாற்றத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொன்னவன் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சி ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வர சொல்லுவேன்.